இந்த 2021 இப்போ வரைக்கும் இந்த திமுக ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா முதல்வர் அவர்கள் கடைசியா சொல்லப்பட்டிருக்க அந்த திட்டம் உங்கள் கனவை சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாரு. சார் இதை நான் திரும்பி திரும்பி என்ன சொல்றேன்னா, மக்களுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கறதுக்கு மீடியாக்கள் பயன்படும். 58 வருஷத்துக்கு முன்னால 67 தேர்தல் அவங்க என்னங்க சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே ரூபாய்க்கு ஒரு படி அடிச்சு படிப்படியா 3 படி. 58 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு கூட போடல. சொல்றது என்னங்கிறது முக்கியம் இல்லை சார், என்ன செய்யறாங்கிறது தான் முக்கியம். அதனால சொல்றதை விட்டுங்க, செய்வதில் இருக்கக்கூடிய நிறைகுறைகளை பேசுறதுதான். சொல்லுங்க சார், எப்படி பாக்குறீங்க? சட்ட ஒழுங்கு சரியா இல்லை. நான் அச்சத்தோடும் பயத்தோடும் கவலையோடும் சொல்றேன். என் வீட்டிலேயே 7 பிள்ளைங்களுக்கு மேல பேர பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இருக்காங்க. வெளியில போயிட்டு வீட்டுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புனாலே வீட்டுக்கு வர்றவர்களும் மடியில நெருப்பை கட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. 7 வயசு பெண் குழந்தைய கூட கற்பழிக்கிறாங்க. இது தப்பு நடந்ததுக்காக கூட வருத்தப்படலாம், ஆனா ஆட்சி கோபப்பட முடியாது. அதற்கு பின்னால் இவர்கள் எடுத்த நடவடிக்கை என்னங்க? நீங்க மெட்ராஸ்காரங்க உங்களை கேட்குறாங்க, அண்ணா பல்கலைக்கழகம் அதுக்குள்ள ஒருத்தன் ஒரு பொண்ணை மோசமா கற்பழிச்சான், உலகமே வந்துச்சா? யார் அந்த சாரெல்லாம் நீங்க கேட்டீங்களா? இன்னைக்கு வரலாம் அது யாருக்கு சொல்லலை. அவரை கைது பண்ணாங்களா, உள்ள வச்சாங்களா, குண்டாஸ்ல போட்டாங்களா? இப்ப அந்த குண்டாஸ்ல இருந்து அவரை எடுத்துட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் கேளுங்க சார், இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லுங்க சார். இவர்கள் பேசுவதற்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை. சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு வீணா போனதற்கு தவறானவர்களுக்கு ஆதரவாகவே அதிகார வர்க்கம் இருக்கிறதோ என்கின்ற ஒரு சந்தேகம் வருது. அதை போல மற்ற வகையிலும் விவசாயிகள் கஷ்டப்படுறான், தொழிலாளர்கள் கஷ்டப்படுறான். நான் சொன்னாக்கா அவங்க வருத்தப்படுவாங்க. குறைந்தபட்ச பாதுகாப்பாவது அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யார்கிட்டையும் இல்லை. இப்படி ஒரு நிலை இருப்பது ரொம்ப ஆபத்து.